இன்னைக்கு மார்னிங் பவித்ராக்கும் ஜாக்குக்கும் ஒரு சண்டை, பவித்ராக்கும் தீபக் அண்ணாக்கும் ஒரு சண்டை. அது என்னன்னா காமன் சண்டை தான், பாத்ரூம்க்கு சண்டை. ஸோ ரியா வந்து குளிக்க போயிருப்பாங்க. அப்போ ரியா குளிக்க போகிறப்போ பவித்ரா வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க, உனக்கு அப்புறம் நான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சொல்லிட்டு அவங்க வேறு ஏதோ போயிட்டாங்க. ரியா குளிச்சுட்டு வெளியே வரும்போது ஜாக்லின் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பவித்ரா ரியா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் பவித்ரா பவித்ரா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. பவித்ரா அந்த பக்கம் இல்லைன்னு ரியா பாட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ ஜாக்லின் என்ன பண்ணாங்கன்னா அந்த டைம் தீபக் அண்ணா வரும்போது தீபக் அண்ணா கேட்டிருக்காரு, நான் 5 மினிட்ஸில் குளிச்சுட்டு வந்துடுவேன், நான் குளிச்சுட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி தீபக் அண்ணா கேட்டிருக்காரு. ஜாக்லினும் சரி போங்க அப்படின்னு சொல்லி உள்ளே விட்டுட்டாங்க. அந்த டைம் பவித்ரா வந்து பார்க்கும்போது தீபக் அண்ணா உள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பவித்ராவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. ஸோ ஜாக்லின்ட்ட ரொம்ப கத்துறாங்க, எதுக்கு நீங்கள் உள்ளே விட்டீங்க அப்படிங்கும்போது ஜாக்லின் பக்கம் நியாயம் இருக்குது. ஏன்னா ஜாக்லினுக்கு வந்து தெரியவே தெரியாது, எனக்கு எப்படிங்க தெரியும் நீங்கள் குளிக்க சொல்லிட்டு போயிருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க. அப்போ பவித்ரா சொல்கிறாங்க, அந்த லைனப்பில் யார் இருக்கான்னு நீங்கள் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாக்லினை திட்டுறாங்க. அப்போ ரியா வந்துட்டு ஜாக்லினை திட்டாதீங்க, அவங்க பேரில் தப்பே இல்லை, எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபக் அண்ணா குளிக்கும் போது பவித்ரா சொல்கிறாங்க, தீபக் அண்ணா நீங்கள் வெளியே வாங்க, உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தீபக் அண்ணா கொஞ்சம் நேரத்தில் வெளியே வராரு. வெளியே வரும்போது சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. சொல்லிவிட்டு ரியாக்கிட்ட இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் அந்த சைடு பாத்ரூமில் குளிக்க மாட்டேன்னு தெரியும்ல, அப்புறம் இந்த பாத்ரூம் தான் எனக்கு வேணும்னு தெரியும்ல, நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டே சொல்லி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எனக்கு அது தெரியாது, அவங்க பவித்ரா அந்த பக்கம் குளிக்க மாட்டாங்கங்கிறது ரியா புதுசாக வந்திருக்காங்க. ஸோ ரியாவுக்கு எவ்வளோ தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ தீபக் அண்ணா வெளியே வந்ததுக்கப்புறமா பவித்ரா கேட்குறாங்க, டெய்லி இப்படி 5 நிமிஷம் நீங்கள் எப்படி போக முடியும், லைனப் யாருன்னு கேட்டு தானே விசாரிச்சு தானே நீங்கள் உள்ளே போயிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தீபக் அண்ணா சொல்கிறாரு, நான் குளிக்க வந்தேன், பாத்ரூம் ஃப்ரீயாக இருந்துச்சு, நான் உள்ளே போனேன், உனக்கு உடனே அப்படி சொல்கிறாங்க. சொன்ன உடனே பவித்ரா சொல்கிறாங்க, எல்லாருக்கிட்டே போய் நான் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டேவா நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா கேட்குறாங்க. அதுக்கு தீபக் அண்ணா சொல்கிறாரு, உனக்கு வேணும்னா நீ அப்படி தான் சொல்லணும், அப்போ தான் மற்றவங்க குளிக்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அண்ணா சொல்கிறாரு. சொன்னோடனே பவித்ரா சொல்கிறாங்க, டெய்லி 5 மினிட்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் தான் இப்படி போகிறீங்க, நான் எல்லாத்துக்கு குளிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா கோவப்படுறாங்க. லைனப் செக் பண்ணிட்டு தான் யாருமே குளிக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க. ஸோ எனக்கு உண்மையிலே தெரியல இதில் யார் பக்கம் தப்பு அப்படின்னு. ஏன்னா அவங்க கூட இருந்து பார்த்தா தான் அங்கே அவங்களுக்கோட ப்ரொசீஜர் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ தீபக் அண்ணா வந்து பாத்ரூம் ஃப்ரீயாக இருந்தால் நான் அப்படி தான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படி ஆடிட்டே அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. பவித்ரா கோவமாக குளிக்க போயிட்டாங்க. அதே மாதிரி அன்சைன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.